ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிமார்ட்டில் நான் வாங்கின பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். இந்த ஃபேன் ஒன்று வாங்கினேன். இது சார்ஜ் ஃபேனு. இதில் எல்இடி லைட்டுமே இருக்குது. இதை பற்றி நான் மினி விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன். இது அரௌண்ட் 500 சம்திங் வந்துச்சு. அப்புறம் இந்த பேஸ்கெட்டும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். சரி, இதில் தான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கினேன். அதை பற்றி நான் மினி விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, சகல் குட்டிக்கு சாப்பாடு பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் நாளைக்கு ஷயான் பர்த்டே கொடுக்கறதுக்கு சாக்லேட்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம், அப்புறம் குலோப் ஜாமுன் மிக்ஸு எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த தாளிப்பு கரண்டியுமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 90 வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இந்த டவல் 30 ருபீஸு. ஓவனில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் வாலில் ஒட்டுறது பாப்பா எடுத்திருந்தா. அப்புறம் சஹில் குட்டிக்கு பொம்மை, இந்த சவுண்டு வரும்ல, அந்த பொம்மை வாங்கியிருந்தேன். இது எப்படி இந்த பேஸ்கெட்டில் வந்துச்சுன்னே தெரில. பாப்பா தான் எடுத்து போட்டிருக்கிறா. ரப்பர் பேண்டு, அப்புறம் கொஞ்சம் பென்னு, கிளிப்பு, இதெல்லாம் அவளோட ஐட்டம். நம்ம அந்த பக்கெட்லாம் போகிறதில்ல. அவள் தான் எடுத்திருந்தா. வீட்டில் நூடுல்ஸ் பண்ணாலே சண்டை வருது இந்த ஃபோக் ஸ்பூனுக்கு தான். சரி, அதனாலே இருக்குன்னு சொல்லி 4 ஸ்பூன் இருக்க மாதிரி ஒரு இது வாங்கினேன். கிச்சனில் போட்டிருந்த எல்இடி லைட் பீஸாக போச்சு. சரி, அதனால் அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு எல்இடி லைட்டுமே வாங்கிட்டேன், கிச்சனில் போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஷயானுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது ஸ்பைடர்மேன் போட்டிருந்துச்சு. அவன் தான் ஒரு ஸ்பைடர்மேன் பிரியராச்சே. அதனால் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதிலே ஒரு குட்டி பாக்ஸும் உள்ளே இருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டேன். சரி, இந்த வருஷம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பவுல் தான், மூடி போட்டு சூப்பராக இருந்துச்சு. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த குழந்தைங்கள்ட்ட பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வாங்கியிருந்தேன். இதுவரையும் ஐஸ்கிரீம் பண்ணதில்லை. சரி, இனிமேல் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்படியே எனக்கு ஒரு ஸ்லிப்பரு, ஜூஸ் பாட்டிலு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் துணிக்கு போடுற டிட்டர்ஜென்ட்டு, அப்புறம் நான் எப்போயுமே ஏரியல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி ஜென்டில் ஆஃபரில் போட்டிருந்தனால வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்த ஜூஸ் பாட்டிலாம் எடுத்து வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தேன். பேக்கில் போட்டு வச்சுட்டா காலையில் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கிச்சனுக்கு நடக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும், அதுக்காக வாங்கியிருந்தேன். விலையும் பார்த்திங்கன்னா 250 என்னவோ தான் வந்துச்சு. அப்புறம் 2 டோர் மேட்டும் கூட வாங்கியிருந்தேன். கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வாசலுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட ஆனால் வழுக்கி விடாது. அடியில் ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் வழுக்கிலாம் விடாது. சூப்பராக இருந்துச்சு மேட்டு. அந்த 150 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் இந்த மேட்டு. அது போலவே 2 மேட்டு வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் வாங்கின திங்ஸு. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால கரன்னு கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.